ஸோ இந்த ட்ரைனிங் செஷனில் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக 2 leg ஸ்ட்ராட்டஜிஸ். இதில் புல் கால் ஸ்ப்ரெட், பியர் கால் ஸ்ப்ரெட், புல் புட் ஸ்ப்ரெட், பியர் புட் ஸ்ப்ரெட், இந்த 4 ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக மோஸ்ட் ஆஃப் தி நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, அதாவது ரெகுலர் டேஸில் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி ஈஸியாக பண்ணலாம். அதாவது 70 to 100 பாயிண்ட்ஸ் போகுது அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்ம எம்ப்ளாய் பண்ணிக்கலாம். இதோட வியூ என்ன அப்படிங்கிறது பார்த்துட்டு ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கும்போது, நிஃப்டி எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு வியூ என்ன அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. வியூ வந்து பார்த்திங்கன்னா மாட்ரேட்லி புல்லிஷ், ஒரு லைட்டாக ஒரு 70 to 100 பாயிண்ட்ஸ் போகுது மார்க்கெட் இன்னைக்கு அப்படிங்கும்போது இந்த புல் கால் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இது ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு பையிங் இந்த மணி கால் ஆப்ஷன், அதுக்கப்புறம் சைமல்டேனியஸ்லி செல்லிங் அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன். ஸோ இது 2 தான் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா FNO கோர்ஸ் பார்த்துக்குங்க. அதில் ITM, ATM, OTM அப்படின்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா 10,900 இருக்குது. நிஃப்டி இன்னைக்கு பார்க்கும்போது நமக்கு இங்கே பார்த்துங்க 10,901 இருக்குது, 10,900 இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா அட் த மணியில் இருக்குது இப்போ. ஸோ இதே பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பையிங் இந்த மணி அண்ட் செல்லிங் அவுட் ஆஃப் த மணி. ஸோ ITM பை பண்ணியிருக்கோம் இங்கே. அதாவது மார்க்கெட் வந்துட்டு இன்னும் ஒரு 100 பாயிண்ட் போகுது அப்படிங்கிறது தான். அதனால வந்துட்டு மாட்ரேட்லி புல்லிஷ். ஸோ ஒரு 900லேருந்து 11,000 வரைக்கும் போகுது அப்படிங்கும்போது அவுட் ஆஃப், அதாவது இந்த மணியை பை பண்ணியிருக்கோம், இங்கே இதை செல் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கேருந்து டுவர்ட்ஸ் இங்கே ATMலேருந்து OTM, அதாவது பாசிட்டிவாக போகும்போது இந்த பை பண்ணியிருக்கிறது, இது அண்டர்லைங் லைட்டாக மூமெண்ட்டாக இருந்தாலே இதோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிக்கும். ஸோ இது இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு இங்கே ப்ராஃபிட் வந்துடும். இது இங்கே போகும்போது உங்களுக்கு இதில் நல்ல ப்ராஃபிட் வந்துடும். இதை செல் பண்ணியிருக்கோம் இல்லை, இதை தாண்டினா தான் இது உங்களுக்கு லாஸ் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ 10,000 11,000 செல் பண்ணியிருக்கோம். இங்கே பிரேக் ஈவன் ஒரு பாயிண்ட் இருக்கும், அது தாண்டினா தான் உங்களுக்கு இதாகும். அதனால இங்கே கிட்ட வந்தோடனே ரெசிஸ்டன்ஸ் திருப்பியும் ஸ்டாக் ஒரு 30-40 பாயிண்ட் ரெடியூஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி, அதாவது எக்ஸ்பிரி டே ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி இதுலெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிரி டே அதுலெல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஈஸியாக. ஸோ இங்கேயும் மார்க்கெட் போகும்போது ITM வாங்கிட்டு இருக்கும்போது இதோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இது வரைக்கும் இருக்கிறோம். இங்கே செல் பண்ணியிருக்கும்போது ப்ரீமியம் கலெக்ட் பண்ணியிருப்போம். இங்கே லாஸ் ஸ்டார்ட் ஆகாது, அந்த இடத்துல வந்து நின்றோம் 100 பாயிண்ட் 70 பாயிண்ட். ஸோ இதில் 2லேயும் கெயின் பண்ணிடுவோம். ஸோ இதோட நம்ம இது பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது நிஃப்டியில் காமிச்சிட்டேன். ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ப்ரைஸ் 102 ரூபா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கங்க. இப்போ இங்கே பையிங் SBI கால், அதாவது இந்த மணி காலை பை பண்ணுறேன். அதாவது 100 கீழே இருக்கிறதெல்லாம் ITM காலில் இந்த மணி. ஸோ அதுக்கு வந்துட்டு 3 ரூபா ப்ரீமியம் பே பண்ணுறேன். செல் பண்ணுறேன், அதாவது அவுட் ஆஃப் த மணியை 105 செல் பண்ணுறேன். அதுக்கு ப்ரீமியம் ரிசீவ்டு 1.5 ஒரு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா டெபிட் ஆகிருக்கு 3 rupees. நான் வந்துட்டு கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 3 rupees பே பண்ணியிருக்கேன், 1.5 rupees கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நெட் டெபிட் ஆகிடும் ப்ரீமியம் எனக்கு. ஏன்னா பையிங் பண்ணும்போது அதிகமாக இதுதான் ப்ராஃபிட். இல்லை, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 100, இது வந்துட்டு லாங் கால் 100 கால் பை பண்ணியிருக்கோம் இங்கே. ஸோ இது மேலே போக போக உங்களுக்கு லாங் காலில் பை பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல 108 105 இந்த இடத்துல போகும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிருச்சு 104 மேலே போகும்போதே. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இங்கே ஒரு ரேஞ்ச் போனால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இதெல்லாம் ப்ராஃபிட்டு. இங்கே காலை செல் பண்ணியிருக்கோம், 105 காலை செல் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ 105க்கு மேலே போனால் தான் எனக்கு லாஸ் ஆகுது. ஸோ அப்போ எனக்கு 105 ஒரு 102 ரூபா இருக்குது, 105 ரூபா வந்திருக்கு அப்படின்னா ஸ்டாக்ஸ் எல்லாம் கம்மியான மூமெண்ட்டு தான் இருக்கும். அப்படின்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் எந்த இடத்துல இருக்குதுன்னு நீங்கள் உங்களுக்கு பார்த்துக்கலாம். +3.2 இந்த ரேஞ்சில் தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ மேக்ஸ் லாஸ் ஆகும், இதுக்கு மேலே போக போக உங்களுக்கு லாஸ் ஆகும். ஏன்னா இதில் ஷார்ட் காலில் உங்களுக்கு லாஸ் ஸ்டார்ட் ஆகும், இதில் ப்ராஃபிட் வரும். அப்போ உங்களுக்கு லாஸ் ஒரு மினிமைஸ் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதே கீழே போகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நீங்கள் ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் உங்களுக்கு 105 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஏன்னா இதை செல் பண்ணியிருக்கோம், இங்கே பை பண்ணியிருக்கோம். இங்கே பை பண்ணும்போது பாசிட்டிவ் வந்து இங்கே லாஸ் ஸ்டார்ட் ஆகிருக்காது. 105க்கு மேலே தான் லாஸ் ஆகும். அதனால மேக்ஸிமம் ப்ராஃபிட் கேன் பி காட் அட் திஸ் பாயிண்ட். வேணால் இந்த பாயிண்ட் தான் இங்கே பார்த்துக்குங்க. 105லேருந்து மேலே போக போக உங்களுக்கு இந்த இடத்துல தான்
காலை பை பண்ணியிருக்கிறனால ஃபுல்லாக இதில் ப்ராஃபிட் வரும். இங்கே 105க்கு மேலே போனால் தான் லாஸே ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் இந்த ப்ரீமியம் கலெக்ட் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு அப்படியே இருக்கும். இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இங்கே காமிக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் புல் கால் ஸ்ப்ரெட். ஸோ அடுத்தது உங்களுக்கு பியர் கால் ஸ்ப்ரெட் பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட வியூ என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நியூட்ரல் டு பியரிஷ், அதாவது ஸ்டாக் எய்தர் உங்களுக்கு மார்க்கெட் அப்படியே இருக்கும் 900 இருக்கும், இல்லைன்னா டவுனில் வரும் அப்படின்னு அதுதான் வியூ. ஸோ மார்க்கெட் நல்லா பாசிட்டிவில் போயிடுச்சு அப்படின்னா அதாவது உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ பியர்னா பியரிஷ், அதாவது கீழே இறங்கும். கால் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியே கீழே இறங்குறது நம்ம இது பார்க்குறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் இந்த மணி கால் ஆப்ஷன், அடுத்தது சைமல்டேனியஸ்லி பையிங் அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ இங்கே செல் பண்ணுறோம், செல்லிங் இந்த மணி பையிங் அவுட் ஆஃப் த மணி. ஸோ மார்க்கெட் கீழே இறங்குது, அதாவது பியரிஷாக இருக்குது. அப்போ இதை செல் பண்ணும்போது உங்களுக்கு இதில் ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுவீங்க, அது அப்படியே இருக்கும். ஸோ இங்கே அவுட் ஆஃப் த மணியை பை பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு எதுக்கு பை பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு சேஃப்டிக்காக பை பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு 5 rupees இந்த மணியை செல் பண்ணும்போது அதிகம் ப்ரீமியம் இருக்குது. இதுக்கு ஒரு 5 rupees கலெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரீமியமை இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 rupees பே பண்ணியிருப்பீங்க. ஸோ நெட் பார்த்தீங்கன்னா நெட் உங்களுக்கு 5 - 2 3 rupees உங்களுக்கு ப்ராஃபிட், அதாவது ப்ரீமியம் கலெக்டட் கிரெடிட்டட் 3 கிரெடிட் ஆகிருக்கும். அதுதான் இங்கே இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ ஸோ நெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இங்கே கிரெடிட் ஆகிருக்கும். இதுதான் அதோடது செல்லிங் இந்த மணி கால் பையிங். இதுக்கு வந்துட்டு பை அவுட் ஆஃப் த மணியை பை பண்ணும்போது கொஞ்சமாக பே பண்ணுவோம், இந்த மணியை செல் பண்ணும்போது அதிகம் ப்ரீமியம் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணி மார்க்கெட் கீழே இறங்குச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஒரு 70 பாயிண்ட் 100 பாயிண்ட் இறங்குது அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை இது பண்ணிக்கலாம். ஸோ அதேயோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேல்குலேஷன்ஸ் இங்கே பார்த்துக்குங்க. ஷார்ட் காலை ஷார்ட் பண்ணியிருக்கோம், லாங் காலை அதாவது 100 காலை இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா 100 லாங், அதாவது பை பண்ணியிருந்தோம் லாங் காலை, இங்கே இந்த மணியை ஷார்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும். ஸோ இங்கே லாங் காலை பை பண்ணியிருக்கோம், இங்கே இந்த மணியை ஷார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மேக்ஸ் ப்ராஃபிட் எங்கே கீழே போகிறவர் தான் உங்களுக்கு மேக்ஸ் ப்ராஃபிட் இந்த இடத்துல 1.8 rupees. இதாவது ஒரு லாட்டுக்கு இதே நீங்கள் மல்டிபிள்ஸ் ஆஃப் லாட் சைஸ் வாங்குறீங்க, இல்லை இண்டெக்ஸில் பண்ணுறீங்க, பேங்க் நிஃப்டியில் பண்ணுறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேல்குலேஷன்ஸ் வேரி ஆகும். ஸோ இது ஒரு பாஸ் பண்ணி ஜஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஷார்ட் கால் 100ல் வாங்கியிருந்தால் என்ன ஆகுது, லாங் கால் எங்கெங்கே இது ஆகுது, எங்கே லாஸ் ஸ்டார்ட் ஆகுது, நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன அப்படிங்கிறது. ஸோ அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா புல் புட் ஸ்ப்ரெட் இந்த ஸ்ட்ராட்டஜி. இதோட மார்க்கெட் வியூ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது புல் கால் பார்த்தோம், அதுக்கப்புறம் பியர் கால் பார்த்தோம், இப்போ புல் புட் அப்புறம் பியர் புட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வச்சுருந்த ஸ்ட்ராட்டஜியே நம்ம ஃபஸ்ட்டு கால் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம், இப்போ பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இதோட வியூ என்ன பார்த்தீங்க அப்படின்னா மாடரேட்லி புல்லிஷ். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் இந்த மணி புட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ராட்டஜியை ஃபுல்லாக கால்ஸை பற்றி இந்த மணி அண்ட் அவுட் ஆஃப் த மணியை பார்த்தோம். இங்கே புட் ஆப்ஷன் எடுத்து இந்த மணி அவுட் ஆஃப் த மணி செல் அண்ட் பை பண்ணி இது பண்ணுறோம். ஸோ செல் இந்த மணி புட் ஆப்ஷன் அண்ட் பை அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன். ஸோ இங்கே இப்போ நிஃப்டியை நம்ம பார்க்கும்போது நிஃப்டி இதில் இருக்குது இந்த மணி புட். ஸோ புட் இதெல்லாம் ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிடுறேன். ஸோ யோசிங்க, இப்போ இதுக்கு புட் ஸோ கால்க்கு வந்துட்டு இது அவுட் ஆஃப் த மணி இருந்தது, புட்டுக்கு வந்துட்டு இது இந்த மணி இருக்கும். ஏன்னா கீழே இறங்குது அப்படின்னா இது வந்துட்டு அவுட் ஆஃப் த மணி புட்டாயிரும். ஏன்னா கீழே இறங்கும்போது தூரமாக இருக்கிறது அவுட் ஆஃப் த மணி புட்டுக்கு ஆயிரும். இங்கே செல் இந்த மணி புட் செல் பண்ணுறோம்,
11,000 கீழே இறங்குது, அதாவது ஸோ மாட்ரேட்லி புல்லிஷாக இருக்குது, அதாவது மார்க்கெட் வந்துட்டு புல்லிஷ் வியூ ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஏறுது அப்படிங்கும்போது இங்கேருந்து 10,900 11,000 போகுது அப்படிங்கும்போது இங்கே செல் பண்ணிடுவோம். இது வந்துட்டு 11,000க்கு மேலே போனால் தான் இது லாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை செல் ஐடிஎம், செல் திஸ், செல் புட். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது செல் பண்ணும்போது நம்ம ஒரு 5 rupees கலெக்ட் பண்ணிடுவோம் ப்ரீமியமை. இங்கே ஒரு 1 rupee நம்ம பே பண்ணுவோம் அவுட் ஆஃப் த மணி புட்டை பை பண்ணும்போது. ஸோ நெட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 rupees 3 rupees ஒரு லாட்டுக்கு நிற்கும். அதாவது 4 rupeesனா ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் கிரெடிட் ஆகுது ப்ரீமியம், உங்களுக்கு 4 rupees கிரெடிட். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் ஒரு 2-3 டைம் உங்களுக்கு பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு பார்க்கும்போது நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2-3 டைம் கோ த்ரூ பண்ணிங்க, ஒரு 2 or 3 days, ஒரு 1 week நீங்கள் டெய்லி ஒரு 1/2 hour இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இது சிம்பிள் தான். உங்களுக்கு இந்த 2 ஸ்ட்ராட்டஜிஸில் பார்த்தீங்கன்னா நெட் கிரெடிட் ஆகும். நம்ம வந்துட்டு அவுட் ஆஃப் த மணியை, அதாவது இந்த மணியை செல் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் த மணியை பை பண்ணிவிட்டு ப்ரீமியம் கிரெடிட் பண்ணிக்குவோம். இந்த 2 ஸ்ட்ராட்டஜிஸில் உங்களுக்கு டெபிட் ஆகும், நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது 2ல் நம்ம கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பியர் புட் ஸ்ப்ரெட். ஸோ பியர் புட் ஸ்ப்ரெட்டில் உங்களுக்கு மார்க்கெட்டோட வியூ வந்துட்டு பியரிஷாக இருக்கும், அதாவது டவுனில் போகும். அப்படிங்கும்போது இந்த 2 ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணுவோம். பை இந்த மணி புட் ஆப்ஷன் அண்ட் செல் அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன். ஸோ இது வெறும் சிம்பிள் தான். இதையும் நம்ம நிஃப்டி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஸோ இதை வந்துட்டு பை இந்த மணி புட், இதை வந்துட்டு பை பண்ணிக்குவோம். ஏன்னா மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னு நினைக்கும்போது ஸோ இதை செல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இதை செல் பண்ணுறோம் 10,800 செல் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் லைட்டாக மூமெண்ட் இருந்தாலும் இதில் நமக்கு நிறைய ப்ராஃபிட் வரும். செல்லிங் பண்ணியிருக்கோன்னா நம்ம அதிகமாக ப்ரீமியம் கலெக்ட் பண்ணியிருப்போம். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மணியை நம்ம பை பண்ணிடுவோம், அதாவது சேஃப்டிக்காக ஒரு இந்த மணியை பை பண்ணிடுவோம், அதாவது கரண்ட்டாக இருக்கிறது. ஸோ அப்படி பை பண்ணும்போது உங்களுக்கு அதில் ஒரு சின்ன ப்ரீமியம் இது பண்ணிவிடுவீங்க. ஸோ பை இந்த மணி அண்ட் செல் அவுட் ஆஃப் த மணி, இதோட 2ம் பண்ணும்போது நமக்கு நெட் டெபிட் ஆகும். சார் இங்கே அவுட் ஆஃப் த மணி செல் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியான ப்ரீமியம் இருக்கும். இந்த மணியை பை பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான நம்ம வந்துட்டு பே பண்ணுவோம். ஒரு 3 rupees ஒரு 4 rupees இங்கே பே பண்ணுறோம் அப்படின்னா 2 rupees பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெபிட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் இந்த இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பை இது என்ன அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே அவுட் ஆஃப் த மணிக்கு கம்மியாக பே பண்ணுவோம், இதர் செல் ஆர் பை பண்ணால். இந்த மணிக்கு அதிகமாக பே பண்ணுவோம், அந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு. ஸோ இதையவே இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கன்ஃபியூஷனாக இருந்தால் திருப்பியும் பாருங்கள், ஒரு 4 ஸ்ட்ராட்டஜியும் எழுதி வச்சுட்டு 4லையும் ஒரு சைமல்டேனியஸாக ஒரு பேப்பரில் இங்கே என்ன பண்ணுறோம் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கும்போது 4லையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்துக்குங்க அட் எக்ஸ்பீரியேஷன்